ஹாய் கைஸ், குட் மார்னிங். இது எனக்கு இந்த கார்டு ஷஃபிள் பண்ணி எடுத்தோடனே பயங்கர குஷி. ஏன்னா உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கான மெசேஜ்னு சொல்லி தான் இந்த கார்டு எடுக்கிறேன். ட்வின் ஃப்ளேம்ஸ் கார்டே வருது, 2 ஆஃப் கப்ஸு. ஸோ எனக்கு இந்த கார்டை பார்த்த உடனே அதிர்ச்சி ஆகிட்டேன். அதுதான் ஆக்சுவலான உண்மை. ஸோ ட்வின் ஃப்ளேம்ஸ் ரீடிங்கில் ட்வின் ஃப்ளேம்ஸ் கார்டே வர்றது, அதுவும் சிங்கிள் கார்டு ரீடிங்கில் வர்றது, அதை விட சொல்கிறதுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்கள் ட்வின் ஃப்ளேம் உங்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா, மைட்பி அவங்களுக்கும் ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். நீ தான் என்னோடய ட்வின் ஃப்ளேமுங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். இல்லை ட்வின் ஃப்ளேம் நான் உன்னை தேடி வர்றேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கார்டுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இது அவங்கவுங்க மனசுக்குள்ளே உங்கள் ட்வின் ஃப்ளேம் அந்த உள்ளார்த்தமாக இன்ட்யூஷனாக உங்களுக்கு தெரியும்ல, இதைத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத, அதுக்கு பெரிய ஆமாம் எஸ் இதைத்தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் கார்டு தான் இது. அப்போது உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் மனசுக்குள்ளே என்னத்தை வச்சுருக்கீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. அதுதான் இன்றைக்கி மெசேஜ். ஓகே, அதுக்கான பதில் எஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மெசேஜே. எனக்கு அப்படி தான் தோணுது. ஆனால் இன்னொன்று, எனக்கு ஒரு குருவாக ஒரு கோச்சாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ட்வின் ஃப்ளேம் இவங்க தான் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. ட்வின் ஃப்ளேம் நம்ம ஜேர்னிக்குள்ளேயே, ட்வின் ஃப்ளேம் கான்செப்டுக்குள்ளேயோ ஏன் வர்றோம், எதுக்கு வர்றோம் அப்படின்னு சொன்னால், ட்வின் ஃப்ளேம் யூனியனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அந்த ட்வின் ஃப்ளேமை பற்றின முழு டீட்டெயில்ஸு, ட்வின் ஃப்ளேம் கான்செப்டை பற்றின முழு டீட்டெயில்ஸு, ட்வின் ஃப்ளேம் யூனியனை, அதுவும் ஹார்மோனியஸ் ஃபிசிக்கல் யூனியனை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுங்கிறத பற்றின முழு டீட்டெயில்ஸு, அதாவது வெறும் அறவேக்காடாக அந்த மாதிரி இல்லாமல் கம்ப்ளீட் என்டையர் இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு, அதை நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி உங்களோட லைஃப் பார்த்தா கரெக்டான விதத்தில் லைஃப் பார்த்தா அமைச்சு அதை வாழ்க்கையாக வாழ ஆரம்பிங்க. எப்போவுமே தியரி மட்டும் பத்தாது இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம வாழணும்னா ப்ராக்டிக்கல் நாலேஜ் வேணும். ப்ராக்டிக்கலாக நம்ம செஞ்சு பார்க்கணும், ட்ரையல் அண்ட் எரர் வரணும், எரர் அது கரெக்ஷன் ஆகணும், அப்புறம் இதுதான் ஆணித்தரமாக கரெக்டுன்னு தெரியணும், அதை லைஃப் பார்த்து அமைக்கணும். இப்படி தானே? ஸோ இதெல்லாம் செய்யுங்க அப்படிங்கிறதா உங்கள் ட்வின் ஃப்ளேமோட மெசேஜும் கூட. ஏன்னா அவங்களுக்கும் உங்களுக்கு எவ்வளோ யுனைட் ஆகணுங்கிற தேடுதலும் தாகமும் இருக்குமோ, உங்கள் ட்வின் ஃப்ளேமுக்கும் அதே தேடுதலும் தாகமும் இருக்கும். ஆனால் இப்போ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் தான் கோச்சிங் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் இன்னர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, கீப் டூயிங் யுவர் இன்னர் ஒர்க். உங்களுக்கு உண்மையாக இருந்து, நேர்மையாக இருந்து, ஹானஸ்ட்டாக இருந்து, உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக இன்னர் ஒர்க் பண்ணுங்கள். யூனியனுக்காக நீங்கள் என்ன சொல்லுங்கள், சரண்டர் பண்ணுங்கள். ஹார்மோனியஸ் ஃபிசிக்கல் பர்மனெண்ட் யூனியனுக்காக சரண்டர் பண்ணுங்கள். அவங்க கூட உங்களால் சரண்டர் பண்ண முடியும். பிரபஞ்சமே அவங்கள உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு சேர்க்கும். ஓகே, இதுதான் உங்கள் ட்வின் ஃப்ளேமும் விரும்புகிற விஷயம். உங்கள் ட்வின் ஃப்ளேமோட இனி நாளைக்கு மெசேஜ் என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென், பை.